கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, இன்று புது காலத்திலே 10ஆம் வாரத்திலே நாங்கள் சனிக்கிழமைக்கு கால்பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது உங்களை மென்னையும் அழைத்து நிற்பது, நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வாறானதாக இருக்க வேண்டும். சரி என்று சொல்லுகின்ற பொழுது சரியாகவும், பிழை என்று சொல்லுகின்ற பொழுது பிழையாகவும் நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நாளில் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இந்த உலக பொருட்களை தேடியவர்களாக, இந்த உலகத்திலே இருக்கின்றவற்றை தேடியவர்களாக, உலகியல் வாழ்க்கையை தேடியவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆன்மீக ரீதியிலே நாங்கள் வளர்ச்சி அடையாமல் நாங்கள் செயற்படுகின்ற பொழுது, எங்களுடைய உள்ளம் எங்களுடைய வாழ்க்கை கதைக்கின்ற பொழுது சரியானதை செய்ய வேண்டும், விலையானதை விட்டுவிட வேண்டும் என்று அந்த சொல் அல்லது அந்த வழிகாட்டல் எங்களுக்கு வருமையானால் நாங்கள் இறைவனுக்குள்ளே வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி வாழாவிட்டால் மற்ற எல்லா செயல்களும், எல்லா வார்த்தைகளும் வருவது சாத்தானிடமிருந்து மாத்திரமே. புனித பவுல் அடிகளார் என்ற நாளிலே சொல்லுகிறார், நாங்கள் எப்பொழுது கிறிஸ்துவை போல் வாழ்கின்றோமோ அந்த இடத்திலே புதிதானத ஒரு வாழ்க்கை அல்லது புதிதான ஒரு படைப்பு காணப்படுகின்றது என்று சொல்லுகிறார். எனவே நாங்கள் அவ்வாறு வாழ்ந்து வருகின்ற சமுதாயமாக இருக்கின்றோமா, அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை புதிதான ஒரு படைப்பாக, புதிதான ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கின்ற பொழுது அந்த இடத்திலே என்னுடைய ஆன்மீக ரீதியாக வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு செயற்பாடுகளும், செயல்களும் அது இறைவனிடமிருந்து வருகின்றது என்பதனை நாங்கள் புரிந்து